மாதிரி பார்த்துருந்தேன். என்னடா கடலான்னு சொல்லிட்டு வண்டி உள்ள இறக்கிட்டேன். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியுதா, ஒரு வெள்ளை கலர்ல கோடா தெரியுதா, இது வந்து கடல். இது எனக்கு தெரியாம நான் எல்லா லைட்டையும் ஆன் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். எந்த ஊர் போறோன்னே தெரியாது. ஆனா நம்ம போற ஊர் பேரும் இங்க இல்ல. பண்ணும்போது கடுப்பா இருக்கு வெறுப்பா இருக்குன்னா எனக்கு கன்ஃபார்மா இருக்கும். அது இல்லாம சோலோ வேற பண்ணும்போது செம ஸ்ட்ரெஸ் ஆகும். ஆனா அது கொஞ்ச நேரம் அடாப்ட் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 6 மணி நேரம் 4.5 மணி நேரத்துக்கு மேல காமிக்குது. சரி வாங்க எவ்வளவு தூரம் போக முடியும் போய் பார்ப்போம். நம்ம ஸ்பீடா ஓட்ட முடியல, ரோடும் தெரியல. அதனால ஒரு உருட்டிக்கிட்டே சூப்பரை பார்த்து ஓடி போயிடணும் இருக்கீங்க. பாருங்க என் பின்னாடியே இல்லை, நான் மட்டும் தான் ஓடிட்டு போய்கிட்டு இருக்கேன். ரோடும் பயங்கர அட்வர்டைஸ்மெண்டா இருக்கு. வணக்கம் மை டியர் மக்களே, வெல்கம் டு FDI Vlogs. இப்போ நான் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா. இங்கே வருங்க, இந்த கேட் நல்லா இருக்கா, அழகாக ரூமில் வந்தது பிடிச்சி வச்சிட்டேன், ஜாலியாக வச்சு விளாண்டுருக்கேன். ஸோ இந்த கர்நாடகா சீசனில் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு பகல் ட்ரிப் பார்த்துருப்பீங்க, அடுத்து வந்து நம்ம நைட் ட்ரிப் பண்ண போகிறோம். ஃபுல்லாக வந்துட்டு நைட் ட்ரிப்பில் பயங்கரமான அட்வென்ச்சர்லாம் நடந்தது. ஸோ அந்த வீடியோ தான் இதுக்கப்புறம் பப்ளிஷ் ஆக போகுது. மறக்காமல் இந்த மாதிரி ட்ராவல் கண்டென்ட்டுக்கு நம்ம வேறு சப்போர்ட் பண்ணிக்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோர் ட்ராவல் அப்டேட்ஸுக்கு நமக்கு FDI Vlogs இருக்குது, அதை வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கங்க. மறக்காமல் வாங்க வீடியோக்குள்ள செக் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு பாட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பூனைக்காவது ஒரு லைக் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எந்த ஊர் போகிறோன்னே தெரியாது. ஆனால் நம்ம போகிற ஊர் பேரும் இங்கே இல்லை. ஆனால் எந்த மாதிரி ஒரு ரூட்டு பார்த்தீங்களா, நானும் ரொம்ப நேரம் ஓட்டிகிட்டு இருக்கீங்க. நான் கொஞ்ச நேரம் அந்த மேப்பே பார்க்கறத விட்டுட்டேன். ஏன்னா எவ்வளோ நேரம் தான் நீ போகிறியா போ, இதுவே வந்துட்டு ஒரே ஒரு ஸ்டேட்டோடு 41 கிலோமீட்டர்னு போட்டுருந்துச்சு. நான் லோக்கல்கிட்ட விசாரிக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஒரே ரோடு தான், நீங்கள் எதுவுமே வந்து லெஃப்ட் ரைட் கட் அடிக்க வேணாம் அப்படின்னாங்க. இருந்தாலும் நமக்கு வழியும் தெரியாது முடியாது, குத்துமை போய் லாக் ஆகிட்டோம்னா சரி, அதனால தான் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், காலையில் சன்ரைஸ்க்கு முன்னாடி ஆரம்பித்த ட்ரிப்பு இது. பார்த்தீங்களா, சன்செட்டே ஆகிட்டு இருக்காங்க, இன்னும் முடியல. மேபி நைட்டு நிலா வந்ததுக்கு அப்புறம் கூட முடியலாம், இல்லைன்னா இன்னும் எங்கெங்க ஏதாச்சும் சம்பவம் நடந்துச்சுன்னா இன்னும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்ப்போம் இந்த ட்ரிப்பில் என்னென்ன கற்றுக்குறேன் அப்படிங்கிறது தான். ட்ரிப்பு ட்ராவல் இதெல்லாம் பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன கற்றுக்குறீங்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டு. ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு டைமும் கற்றுக் கொடுக்கும். ட்ராவல் பண்ணும்போது கடுப்பாக இருக்குது வெறுப்பாக இருக்குன்னா எனக்கு கன்ஃபார்மாக இருக்கும். அது இல்லாமல் சோலோ வேறு பண்ணும்போது செம ஸ்ட்ரெஸ் ஆகும். ஆனால் அது கொஞ்ச நேரம் அடாப்ட் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நம்ம தான்டா ராஜா. யாரும் பார்க்காத இடத்துக்கு நம்ம ஓடிட்டு இருக்கோம், இல்லை பார்த்தவங்க இடத்த நம்ம ஒரு வீடியோவில் பார்த்த இடத்த நம்ம நேரில் பார்த்துட்டு இருக்கோம். அவ்வளோ டிஃப்ரென்ஸ். என்ன முக்கால்வாசி நான் வண்டி ஓட்டும் போது மற்றவங்க மாதிரி எனக்கு அதிகமாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் பண்ண தெரியாதுங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. மற்றபடி ஹைவேஸ் அந்த மாதிரி ரோட்டில் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த ரோட்டெல்லாம் நம்ம ஏமாந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நேராக டைவ் தான். ஸோ அதனால தான் நான் எதுவுமே சைடெல்லாம் காட்ட முடியவில்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னடா ஃபுல்லாக ரோட்டையே காமிச்சிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரோடோட வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம இப்படி பார்க்குற நேரத்தில் இங்கிட்டு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் இந்த மாதிரி ரோட்டில் மட்டும் நான் தப்பு பண்ணவே மாட்டேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க அப்படின்னா என்ன ஏதுன்னு நமக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நானும் இதை தெரிஞ்சுக்கிறேன். ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்க, அந்த டிப்ஸை நானும் கடைபிடிக்க பழகுறேன். பார்த்தீங்களா, இந்த சைடாக ஃபுல்லாக ஏலக்காய் மரமே இருக்கு. வீட்டு பார்த்தா டைன் ஃபாரஸ்ட். ஏதோ இந்த மாதிரிலாம் கூடார மாதிரி சின்ன ஏதோ கம்பெல்லாம் போட்டு பயங்கரமாக கட்டி பயங்கரமாக பாதுகாத்துட்டு வர்றாங்க. ரொம்ப தூரம் பார்த்துட்டு வரேன், பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. கூகுள் மாதாஜி நான் கொஞ்ச நேரம் நாட வேணான்னு இருக்கேன். என்னன்னா கிலோமீட்டர் கம்மியாக மாட்டேங்குதுங்க, நானும் பார்த்து வெறுத்துட்டேன். பாருங்க அருமையான வியூ, ரெண்டு சைடு மரம், என்ன ரிவரு ரிச்சு அங்கதான். நானும் இதோட 5 டைம் பார்த்தேன். நான் சின்ன வெட்டிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஆரஞ்சு கலர் கொடி. இந்த இங்கே தான் நல்லா நட்டு வச்சிருக்காங்க. அந்த சிவன் ஏதோ ஒரு யாரோ ஒரு சாமியார் இருக்குங்க. மற்ற என்னடா இந்த கொடி நிறைய இடத்துல கட்டியிருக்காங்க அப்படின்னு. ஃபுல்லாக ஆரஞ்சு கலர்ல பயங்கரமா இருக்கு. அது என்னன்னா இப்போ இருட்டாயிருச்சு, ஆனால் இந்த வெளிச்சம் லைட்டோட வெளிச்சம் மட்டும் இந்த இடமே அப்படியே பிரைட்டா இருக்கு. அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு இதோட கலரிங். பரவாயில்லப்பா, சூப்பர் வியூ. இது என்ன இடம்லாம் கேட்காதீங்க, சத்தியமா தெரியாது. இப்போதான் சுத்திக்கிட்டு இருக்கோம். ஏதோ போர்டில் பயங்கரமா வெல்கம் போர்டுன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் இருந்தா கூட நமக்கு தெரிஞ்சிடும். இது நம்ம லாங்குவேஜ் இல்லைங்கிறதுனால நமக்கு சத்தியமா தெரியாது. ஸோ இன்னும் நமக்கு வந்துட்டு ஒரு 194 கிலோமீட்டர் இருக்கு. இன்னும் 4 ஹவர் 7 மினிட். சூப்பர். அந்த 4 ஹவர்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு வரவே இல்லை.
இப்போ தான் பல மணி நேரம் கழிச்சு 200 300 வந்துருக்கு. சரி ஓகே விடுங்க, இன்னைக்கு நைட் ட்ராவல் தான் தெரிஞ்சு போனதுக்கப்புறம் என்னத்தை யோசிக்கிறது, போகிற வரைக்கும் போக வேண்டியதான். ஓட்டிட்டு இருக்கேன், ஏதோ எங்கள் ஏரியாவில் ஓட்டிட்டு இருக்கிற மாதிரி தாங்க ஒரு ஃபீலாக இருக்கு. ஏன்னா அதே மாதிரி செடி தான் இருக்கு. ஆனால் நம்ம தேடி போகிற அந்த லொக்கேஷனோட பேரே இந்த இது இல்லை. சரி எங்கே போய் ரிக்கார்டு ரிப்போர்ட்டோம், அதுக்கப்புறம் மறுபடியும் பார்ப்போம் என்ன கதைன்னு. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா மேபி 188 கிலோமீட்டர் சரிங்களா. இப்போ 93. சரி கொஞ்சமாச்சும் வந்து ஒரு 175 அந்த மாதிரிலாம் அதெல்லாம் கிடையாது. நான் ஓட்டிக்கோ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் உண்மையை தான் சொல்லுவேன் அப்படின்னுச்சு. இன்னும் நமக்கு ஒரு 188 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ஒரு 4 மணி நேரம் 4.5 மணி நேரத்துக்கு மேலே காமிக்குது. சரி வாங்க எவ்வளோ தூரம் போக முடியும் போய் பார்ப்போம். பாருங்க அங்கே அந்த பாலம் கட்டிட்டு இருக்காங்களா அது போட்டாங்கன்னு தெரியல. அங்கே ஒன்று இருந்திருக்கு, ஆனால் அங்கே எது ஷட்டர்லாம் பார்த்தா கட்டிட்டு இருக்காங்க போல. இங்கே ஒரு பாலம், அந்த நாள் வந்து வியூ பாருங்க நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அப்பா இப்போ கட்டிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அது எனக்கு கம்பல்சரி தெரியல. மேலே ஷட்டருக்கு அந்த பீஸ் எல்லாம் அப்படி கிடக்கு. அந்த கான்ஃபிடென்ஸில் தான் சொல்கிறேன். அவ்வளோதான் இங்கே 2 பாலம் போடுவாங்க போல. போட்டாலும் நல்லா தான் இருக்கும். 40 கிலோமீட்டர் ஸ்பீடா போயிடுவோம். ஒரே சன்செட் ஆகி இருட்ட ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. ஹாஃப் நாட்டில் ஃபுல்லாக லைட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்க அந்த ரெட் கலரில் ஒரு சன்செட் ஆகும்போது ஒரு கிளைமேட் இருக்கும் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். அது பார்த்தீங்களா ஒரு குட்டி மலை பின்னாடி இது. அதில் நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா என்ன ஊர்னே தெரியாமல். உடுப்பி மங்களூரே 145 கிலோமீட்டர். மங்களூர் போய் தான் போகணும்னாங்கன்னு நினைக்கிறேன். மேபி மங்களூர் போய் தான் போவோம். மங்களூருக்கே 145 இருக்கு. அப்பாடி ஓடுங்க. அப்படிங்கிற ஒரு சிவன் டெம்பிள் கடல் பக்கத்தில் பெருசாக இருக்கும், பார்த்துருக்கீங்க. கர்நாடகா டிஸ்ட்ரிக்ட் அங்கே தான் போயிட்டு இருக்கோம். ஐயோ இங்கே வந்து ரோடு பயங்கரமாக இருக்குங்க, பட்டு பயங்கரம். பார்த்தீங்களா எவ்வளோ கிலோமீட்டர். ரொம்ப நேரம் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். மத்தியானம் 12 மணிக்கு என்னமோ ஆரம்பிச்சது. 460 என்னமோ சம்திங். இன்னும் வந்துட்டு அப்போவே எனக்கு காமிச்சது 6 ஹவர் 25 நிமிஷம் தான். ஆனால் இந்த ஒரு 200 கிலோமீட்டருக்கு காமிக்கிறது 3.5 மணி நேரத்துக்கு மேலே. நம்ம ஸ்பீடாக ஓட்ட முடியல, ரோடும் தெரியல. அதனால ஒரு உருட்டிக்கிட்டே போகிற பார்த்து ஓடி போயிடணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் குறியாக இருக்கேன். இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா சரியாக 150 கிலோமீட்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறதை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ ஒரு ரோட்ல வந்து கனெக்ட் பண்ணி விட்டு இந்த ரோடு கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ கொஞ்சம் போகலாம். அதுக்குன்னு இப்போ பொழக்கலாம் முடியாது, ஆனால் ஓரளவுக்கு போகலாம். அதில் வந்ததை விட கொஞ்சம் ரோடு கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால சட்டுன்னு தெரியும், பார்த்துக்கலாம். இந்த வகையில் இந்த ரோடு கொஞ்சம் பரவாயில்லையப்பா. இன்னும் ஒரு 150 கிலோமீட்டர் இருக்கு. இங்கே பாருங்க என் பின்னாடியே இல்லை, நான் மட்டும் தான் ஓடிட்டு போய்கிட்டு இருக்கேன். ரோடும் பயங்கர அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கு. போய் சேர்ந்துடும். முதலாச்சும் ஒரு கார் வந்துதான் இருக்காது, கம்மிட்டு வந்துட்டு இப்போ காரு வரதில்லை இடக்கேட. ஆனால் ஏதாச்சும் ஒரு 2 வண்டி வருது, அந்த நம்பிக்கையில் நம்ம சாட்டி போயிட்டே இருக்க வேண்டியது. ஆனால் இந்த ரோடு நல்லா இருக்குங்க. ரோடு நல்லா இருந்தால் இன்னும் பயமா இருக்கும். ரோடு நல்லா இருக்குண்ணா அப்படிங்களா. இடக்கேட ஒரு வண்டி வரும், அந்த வண்டி வரும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆப்போசிட்ல வண்டி வருது அப்படின்னு இந்த மாதிரிலாம் அட்வென்ச்சர் ட்ரிப் எல்லாம் நீங்க நம்ம கூட பார்க்கலாம். ஏன்னா அடிக்கடி இந்த மாதிரிலாம் சம்பவத்தில் நான் நிறைய மாட்டுவேன். ஒரு டைம் 2 டைம் மாட்ட மாட்டேன். ஓயாம நமக்கு புலப்பே தான். ஸோ நம்ம சேனல்ல டிராவல் கண்டெல்லாம் போடுறோம், மோட்டோ பிளாகிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எப்படி இருக்கு என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து வர வீடியோவில் என்னென்ன குறைகள் இருந்தாலும் சொல்லுங்க, நான் அதை முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வேற எப்படியாச்சும் இருந்தாலும் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் ஆல் இன் ஆல் எல்லாத்தையும் பண்ணிக்கிங்க அப்படின்னு நான் ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். கரெக்டு தான், வண்டி ஏறுது. நான் லைட் ஆஃபும் வெயிட் பண்ணி அடிக்கிறேன், உங்கள் லைட் வெயிட்டாக இருக்கு அப்படின்னு. அண்ணன் அதெல்லாம் கவனிச்சேன். இது முன்னாடி ஒரு பைக் ஏதோ ஒன்று வருதுங்க பாடி. ஆனால் ஒரு லோக்கல் கையாறு போகிறோம். அப்படிதான் ஒரு 2-3 டைம் பைக்கில் வந்துச்சு. நானும் அவங்க முன்னாடி சுற்றிட்டு இருந்தேன். கடைசி ஓட்ட எல்லாம் லோக்கல் கை. ஒரு கார் தான் சுற்றிட்டு இருந்துச்சு. அந்த காரை இங்கே இடையில நமக்கு கொஞ்சம் பசி முக்கியமா காரு முக்கியமானு கேட்கும்போது நமக்கு பசியாக முக்கியம்னால ஒரு பிஸ்கட் பாக்கெட் எடுத்து அடிச்சுட்டு கிருகிருன்னு வந்துட்டேன். ஸோ நம்ம அப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது.
நமக்கு வந்து ஒரு 126 கிலோமீட்டர் இருக்கு. ஏதோ ஒரு ஏரியாவுக்குள்ள வந்திருக்கேன். பயங்கரமா இருக்குங்க. என்னது 200 மீட்டர்ல லெஃப்ட்னு காமிக்குது. போலாம். ஓகே, ஏதோ திருவிழா போவாங்க, ரோட்டை திருப்பி விட்டாங்க. ஐயோ, இவன் ஏதோ ஒன்று காமிக்கிறானே. சரி, ஓகே, விடுங்க, பார்த்துக்கலாம். திருவிழாவுக்கு நிறைய பேர் வந்துருப்பாங்களோ. என்ன இவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா ஒரு நாதியை காணும். சரி, ஓகே, இந்த இடம்லாம் முன்னாடி டிராஃபிக்காக இருக்குது, ஒரு டிராஃபிக்கே இல்லை. ஏதோ பெரிய ஊர் திருவிழா போவேன். என்ன இங்கேயும் பேரிகார்டு போட்டு வச்சிருக்காங்க. பாருங்க, நிறைய பேர் வெளியே போகிறாங்க. ரோடை டைவர்ட் பண்ணி விட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கூகுள் மாதாஜி பார்த்தா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனால் லெஃப்ட்டு ரைட்டுன்னு மாற்றி மாற்றி காமிச்சது. பரவாயில்ல, கூகுள் மாதாஜி அண்ணனை மட்டும் எப்படியாவது போய் சேர்த்துரு, போய் காட்டுக்குள்ளேயே குளத்துக்குள்ளேயே கவுத்தி விட்டுறாத, அவ்வளோதான். குலகேஸ் உள்ள கூகுள் மாதாஜியை பார்த்து ஒரு பேச்சை போட்டுட்டு நம்ம அப்படி கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நைட் ரைடுங்க. இது என்னன்னா, நீங்கள் நைட் ரைடெலாம் போகும்போது ரொம்ப சேஃப்டியாக ஓட்டுங்க. இந்த ரோட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா வந்துட்டு இது பைபாஸ் கிடையாது, 2-வே ரோடு. அது இல்லாமல் காரு, பைக்கு, பஸ்ஸெல்லாம் சும்மா ஏறி ஏறி வந்துட்டு இருக்கோம். ரைட் ஏறி நம்மளே பார்த்தீங்கன்னா சில டைம் ரைட் ஏறி தான் போவோம். ரீசன் வந்துட்டு ரோடு அவ்வளோ ஷார்ட் ரோடு ஆயிரும் திடீர்னு. ஸோ இந்த ரோடு கொஞ்சம் அட்வென்ச்சரிஸ்டிக்காக தான் இருந்தது. இதில் என்ன பெரிய காமெடினா, நான் மட்டும்தான் ஓட்டிட்டு போயிட்டு இருப்பேன். திடீர்னு பார்த்தா முன்னாடி ஆள் இருக்காது, பின்னாடி ஆள் இருக்காது. அப்போ வந்துட்டு நமக்கு நம்ம என்னதான் தைரியசாலி, நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன் அப்படி இப்படின்னு டைலாக்லாம் பேசினாலும் இந்த மாதிரி ரோட்டுக்குள்ள போகும்போது நமக்கே பங்கமாக பயம் வந்துடும். ரெண்டாவது, நம்ம அப்படியே இருட்டான ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வெளிச்சம். என்னன்னு பார்த்தா ஒரு பஸ் ஸ்டாப்பு. வாப்பாடி வந்தது, இதுக்கு மேலாம் நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போவே 9 o'clock சம்திங் ஆயிடுச்சு. நமக்கு வந்துட்டு இன்னும் ஒரு 150 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. அப்புறம் இங்கேயே ஒரு சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். நல்லா இருந்தது. ஓரளவுக்கு நூடுல்ஸ் தான் கேட்டிருந்தேன், கொஞ்சம் நல்லா போட்டிருந்தாங்க, என்ன காரசாரமாக போட்டிருந்தாங்க. ஸோ இங்கெல்லாம் போய் இங்கே போய் சாப்பிட்றீங்கிற முதல் விஷயத்த சொல்லிடுங்க. அண்ணே எனக்கு காரம் வேண்டான்ருங்க. இல்லை காரம் சாப்பிடுவீங்கன்னா காரம்னு சொல்லிட்டிங்கன்னா மிளகாப்பொடி மட்டும் போட்டு ஊற்றுருவாங்க. அதுக்கப்புறம் போகும்போதெல்லாம் நமக்கு ரெட் லைட்டு சும்மா பளிச்சு நெறிய ஆரம்பிச்சிடும். போகிற இடம் திக் ஃபாரஸ்ட்டு, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே போகும்போது ஃபுல்லாக வந்துட்டு இருட்டு தான். என்னன்னா, நம்ம இந்த ரோடு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனது வந்து ஃபுல் பைபாஸாக இருக்கும், ஃபுல் ஸ்ட்ரெச்சாக இருக்கும். நம்ம வந்துட்டு மீறி போனால் ஒரு 6 hour காமிச்சது ஒரு 8 hourல போயிடலாம்னு நினச்சேன். என்னோட கெஸ்ஸிங் டோட்டலாக தப்பு. நான் ரொம்ப நேரம் ரைட் பண்ணேன். நானும் இப்போ முடிஞ்சிடும் அப்போ முடிஞ்சுன்னு பார்த்தா ஒரு 150 கிலோமீட்டர். சரி, ஒரு 1/2 hour தாண்டி அதை பார்த்தோம்னா ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் கம்மியாக இருக்குன்னா அப்போ தான் 1 கிலோமீட்டர் கம்மியாக இருக்குது. அப்போ ரோடோட நிலைமையை நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கணும். ரெண்டாவது, இப்படி போனோன்னா முன்னாடி ஒரு வண்டி போகும், திடீர்னு பார்த்தா வண்டி காணாமல் போயிடும். ஏன்னா பார்த்தா லோக்கல் கையாக இருப்பாங்க. சில டைம் வந்துட்டு ஏதோ கொஞ்சம் தூரம் போய் கட் அடிக்கிற மாதிரி இருக்கும். சில டைம் மட்டும்தான் அந்த மாதிரி உங்களுக்கு லைட்டு கண்ணில் தெரியும் போது ஒளி விளக்கு தெரியுது, நம்ம போகிறது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இங்கெல்லாம் போகும்போது ஒரு நல்ல யாராச்சும் ஒரு கம்பெனிலாம் கூப்பிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு மிக்க நல்லது. அதுவும் நைட் ட்ரிப்பில். பகலில் கூட உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நைட் ட்ரிப்பில் நம்ம சோலோவாக பண்ணுறதுனால நானும் இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகிளெலாம் அனுபவித்தேன். ரோடு ஒன்று, ரெண்டாவது நான் போகிற இடம் ஒன்று. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் கொடி நிறைய இடத்துல கட்டியிருந்தாங்க. மேபி அது ஏதோ அவங்க ஃபங்க்ஷனாக ஃபெஸ்டிவலாக என்னன்னு எனக்கும் தெரில. நானும் வர இடத்துல நிறைய இடத்துல பார்த்துட்டே இருந்தேன். இதில் என்னன்னா, நம்ம லாங் ட்ரிப் அடிக்கிறோம் அப்படின்னா நம்ம கோப்ரோ அடிக்கடி பேட்டரி டவுன் ஆயிடுது. அப்போ சார்ஜ் போட்டு கொஞ்சம் கேப் கிடைக்கும் போது எடுக்கிறேன். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு இருந்தோம். போகும்போதே நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் நம்மள்ட்ட இருக்கிற லைட்டெல்லாம் எடுத்து போட்டு அடிச்சா ஓரளவுக்கு தெரிஞ்சது. முன்னாடி பாய்ஸ் எல்லாம் பயங்கரமாக நின்றுட்டு இருந்தாங்க. பாய்ஸ்னால் நம்ம ராஜன் சார், அவரெல்லாம் அப்படியே தலைவாக விட்டுருங்க தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிப்பிட்டேன். அங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன அப்படியே ஒரு விளக்கு மாதிரி தெரியும். நம்ம ஏதோ பயங்கரமான வண்டி வருது அப்படின்னு நினச்சோன்னா ஏதாச்சும் ஒரு பைக் இங்கேன்னு வைக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இந்த இடத்துலலாம் பயங்கர அட்வென்ச்சரிஸ்டிக்காக இருந்தது. ஸோ இந்த ரோட்டில் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க. ரெண்டாவது, நான் போனது பெங்களூர். அது வந்து உத்தரிப்பேட்டா அந்த ஏரியாவிலேருந்து டேரெக்டாக கோகர்னா அந்த வழி தான் எனக்கு போட்டு கொடுத்தாங்க. நானும் மேபி இடையில அதை கட் பண்ணி மாற்றினோன்னா வேறு ரூட்டு சேஞ்ச் ஆயிடுச்சான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க சொல்லி தான் அனுப்புனாங்க, அது வந்து 2-வே ரோடாக தான் இருக்கும்னு நினச்ச மாதிரி பைபாஸாக இருக்காது, கேர்ஃபுல்லாக போ அப்படின்னு தான் என்கிட்ட சொல்லி அனுப்புனாங்க. இதில் என்னென்னா, நம்ம காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு ரைடை முடிச்சு சின்ன மலைன்னு கூப்பிட்டு போய் ஒரு 4 கிலோமீட்டர் மலையை ஏறி இறங்க விட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்ன் அப்படியே கீழே விழுந்து டைவடிச்சு அந்த சம்பவங்கள்லாம் நடந்து அதுக்கப்புறம் இந்த ரைடை கண்டினியூ பண்ணுறோம். இதோட பார்ட் எல்லாமே நம்மள்ட்ட யூடியூப் சேனலில் இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் அதை நல்லா கேப்சர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ரைடில் ஏதாச்சும் குற்றங்குறை இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி தெரிவிக்கலாம். ஏன்னா வந்து நான் இப்போ தான் பழகிட்டு இருக்கேன். ஸோ உங்களோட கருத்துக்கள் தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வத்தை கிளப்பி நான் இன்னும் நிறையா பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இந்த மாதிரி டிஜே ஓஸ்மா ஆக்ஷன் 3 அந்த கோப்ரோ தான் நான் யூஸ் பண்ணுறேன். யாருக்காச்சும் இதோட மைக்கு
ப்ளஸ் வந்து பேட்ரி கிடச்சதுன்னா சொல்லுங்கள், ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஏன்னா திடீர்னு இந்த இப்போ நான் வாய்ஸ் ஓவர் தான் ஆக்சுவலி கொடுத்துட்ருக்கேன். என்னன்னா நம்ம அந்த இடத்துல எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி பயங்கரமாக அது இதுன்னு பேசியிருப்போம். ஆனால் இங்கே வந்து நம்ம அந்த இடத்த பார்த்தாலாச்சும் பேசிடலாம். இங்கே பாருங்க, சும்மா ஏதோ லைட்டு மட்டும் பலிக்குன்னு அடிக்குது, அதுக்கப்புறம் ரோடு மட்டும்தான் தெரியுது. இந்த மாதிரி இடத்துல நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ யாருக்காச்சும் இதை பார்த்தீங்கன்னா ஒரு சஜஷன் கொடுங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். டிஜே ஓஸ்மா ஆக்ஷன் 4, 5, 6 அதுக்கெல்லாம் இருக்குது. 3க்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத நான் அதில் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நம்ம போக போக நல்லா இருந்தது. கிலோமீட்டரும் கம்மியாக மாதிரியும் தெரியல, போகிற வழியும் சும்மா பயங்கரமாக இருந்துச்சு. சரி போக போக பார்த்துக்கலாம். இன்னைக்கு கோயிலுக்கு போகிறோம், பங்கம் பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு நம்மளே பார்த்துக்கிட்டு பயங்கரமாக கிளம்பியாச்சு. நான் சொன்னதுக்கான சோலோ ட்ராவலுக்கான ரீசன் இதுதான், நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பைபாஸ் மெயின் ரோட்டில் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, ஏதோ ஒரு வண்டி நிப்பாட்டு அப்படின்னு ஏதோ ஒரு ப்ராப்ளம், இந்த மாதிரி நம்ம ஏதோ ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கோ இல்லை லோக்கல் மெக்கானிக்ஸை காண்டாக்ட் பண்ணுறதுக்கோ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதே வந்துட்டு நீங்கள் மேபி இன்டீரியர் கிராமம் அந்த மாதிரிலாம் சுற்றிட்டு இருக்கீங்கன்னா, கூகுள் மேப்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா அந்த மாதிரி தான் வழியை உங்களுக்கு சஜஷன் கொடுக்கும். ஸோ அந்த வழி எடுக்காதீங்க. நீங்கள் 1க்கு 2 டைம் ரிட்டர்ன் கன்சிடர் பண்ணி போங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி போனோன்னா எங்கேயா டைவர்ஷன் காமிக்கும். நான் சில டைம் நின்று பார்ப்பேன். அது வந்து நல்ல ரோடாக இருந்தது, ஓகே, கிராமத்துக்குள்ளே இல்லை அப்படின்னா நான் அந்த இதுக்குள்ளே போவேன். இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைட் ரோடு 50 கிலோமீட்டரில் 100 கிலோமீட்டர் சுற்று வந்தாலும் அதிலே போயிடுவேன். நீங்களும் அந்த ஸ்ட்ராட்டஜி என்றைக்குமே மறந்துடாதீங்க. ரெண்டாவது, இந்த மாதிரி அதர் ஸ்டேட்டு இங்கெல்லாம் போகும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த பஸ் ஸ்டாப்பு இதெல்லாம் இருக்கும், அங்கெல்லாம் அந்த படுக்க தூங்குறது டயர்டாக இருக்குது அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு என்றைக்குமே போயிடாதீங்க. அது வந்து சேஃப்டி இல்லை. நான் ஒரே ஒரு டைம் லைவில் அனுபவிச்சிருக்கேன். அதுவும் வந்து என்னை வந்து போலீஸ் வார்ன் பண்ணி இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, நீங்கள் பெட்ரோல் பங்க்ஸ் இல்லைன்னா வேறு எங்கேயும் இருந்துக்குங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு இந்த வார்னிங் இந்த இடத்துல எங்கேன்ட்டு இல்லை, எனக்கு வந்து தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கு, அதே மாதிரி கேரளாலையும் நடந்திருக்கு, அதே மாதிரி எனக்கு இப்போது கர்நாடகாலையும் நடந்திருக்கு. அதனால் எப்போதுமே நீங்கள் பஸ் ஸ்டாப்ஸ் ஏதாச்சும் பார்க்குறீங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா, அங்கே நீங்கள் படுக்கிறதோ ரெஸ்ட் எடுக்கிறதோ ஏதாச்சும் ஒரு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதோ அதெல்லாம் பண்ணுறதை தாண்டி நீங்கள் வந்து ஏதோ ஒரு பெட்ரோல் பங்க்ஸு இல்லைன்னா டோல் பக்கத்தில் எப்போதுமே டீ கடை அதெல்லாம் இருக்கும், அங்கே இல்லாட்டி நீங்கள் போகிற வழியில் ஒரு பெரிய பேக்கரி அந்த மாதிரி கடையெல்லாம் எப்போ ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக அந்த இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லாரியில் ஸ்டாப் பண்ணியிருக்காங்களா, நீங்கள் பயப்படாமல் நிப்பாட்டலாம். ரீசன் வந்துட்டு அந்த வண்டி நிற்கும், நம்ம வந்துட்டு ஓரமாக பார்ப்போம். இங்கே வந்து என்ன ஒரு பிரச்சனைனா, நான் அப்போ கடல் மாதிரி பார்த்துருந்தேன், என்னடா கடலான்னு சொல்லிட்டு வண்டி உள்ளே இறக்கிட்டேன். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஒரு வெள்ளை கலரில் கோடா தெரியுதா, இது வந்து கடல். இது எனக்கு தெரியாமல் நான் எல்லா லைட்டையும் ஆன் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு இதில் பயங்கரமாக பேசியிருந்தேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, அந்த வாய்ஸ் இல்லை. நான் தேடிட்டு இருக்கேன், இதுதான் கடலோ, ஒருவேளை கடலா கடல்லையா இல்லை நம்மளே ஏமாற்றி வந்துட்டு இருக்கோம். ஏன்னா அந்த சவுண்டு நம்ம கேட்டிருக்கோம். நம்ம கூகுள் மேப்லேயும் பார்க்கும்போது ப்ளூ கலரில் தெரியுது பார்த்தீங்களா, ப்ளூ கலரில். அப்புறம் நம்ம கடல் பக்கம் வந்துட்டோம், அப்போ இன்னும் ஜாலி தான் அப்படின்னு சொல்லி அழகாக யோசிச்சுட்டு நானும் அப்படியே அங்கேருந்து கிளம்பி போயிட்டேன். இவ்வளோ நியர்பை கடலை நான் இவ்வளோ ரைடு பண்ணதில் நான் பார்த்தது கிடையாது. யூ மீன்ஸ் நான் இதோட வீடியோ நான் இதுக்கப்புறம் கொடுக்குறேன். அது வந்துட்டு இதுக்கப்புறம் வர்ற கம்மிங் பார்ட்டில் வரும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். நான் வந்து கடல் தானான்னு தேடிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு கடல் மாதிரி சவுண்டும் கேட்குது, அந்த ஒரு மாதிரி சில்னஸும் அடிக்குது. அந்த ஒரு கடல் பக்கத்தில் போனீங்கன்னா ஒரு ஸ்மெல் வரும். ஸ்மெல் மீன்ஸ் ஒரு வாசம், அப்படியே இந்த கருவாடு இந்த மாதிரிலாம் ஒரு வாசம் வரும். அந்த வாசமும் அடிச்சிட்டே இருக்குது. பார்த்தா சைடில் மண்ணுக்கு பதிலாக மணல் மாதிரி தெரியுது. ஒருவேளை நம்ம இருட்டில் நம்ம தான் தப்பாக யோசிச்சிட்டோமோ அப்படின்னு நினச்சேன். இவ்வளோ நேரம் நம்ம வந்து வேறு ரோடு, காட்டு ரோடு, இப்போ வந்து நம்ம பைபாஸ் ஏறிட்டோம். அப்பவும் எனக்கு டவுட்டு. எனக்கு வந்து அந்த லாரி நின்னவுடனே எனக்கு தைரியம் வந்துருச்சு. விழுந்தா கூட லாரிக்கார அண்ணாச்சி நான் வண்டியை வந்து விடுங்க அண்ணாச்சி, நான் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அண்ணாச்சிட்ட கதறிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் அந்த இடத்துல இறக்குனேன். இதை நான் எதுக்கு இங்கே மென்ஷன் பண்ணுறேன்னா, நமக்கு தெரியாத இடத்துல நம்மளா போய் தனியாக சிக்கக்கூடாது. அப்போ வந்துட்டு நம்ம ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா கூட அந்த லாரிக்காரில் டப்புன்னு கூப்பிட்டு இந்த மாதிரிங்க அப்படின்னு கொஞ்சம் ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். நீங்களும் என்னைய மாதிரிலாம் தவறு பண்ணிடாதீங்க. நான் எனக்கு ஏதோ போலீஸ் வந்து வார்ன் பண்ணதுனால நான் தப்பிச்சேன். மேபி எனக்கு வேறு ஏதாச்சும் ஒன்று நடந்திருந்தால் அந்த இடத்துல நம்ம பார்த்துக்கிறதுக்கோ எதுக்கோ சேஃப்டிக்கு ஆள் கிடையாது. இதை வந்துட்டு நான் நல்லா அனுபவிச்சதுங்க அப்படின்னா, மதுரையில் ஒரு பஸ் ஸ்டாப்பில் படுத்திருக்கேன். திடீர்னு போலீஸ் அவங்க வந்துட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க. இதை நான் அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், இதுலேயும் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் கன்யூஸ் டிரைவு 700 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டருங்கிறீங்க, கன்யூஸாக நீ எங்கே போய் ஏதாச்சும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணாலும் இல்லை ரொம்ப டயர்டாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்லேயும் வந்துருந்தது, எனக்கு பர்சனல் சேட்டாகவும் வந்துருந்தது. ரெண்டாவது நான் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது அங்கேயும் கேட்டிருந்தாங்க. அதுக்காக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு இப்போ போகிறீங்க, உங்களுக்கு டயர்ட்னஸில் நீங்கள் இப்போ போய் படுத்துருக்கீங்க அப்படிங்கும்போது எனக்கு மதுரையில் நடந்த சம்பவத்தை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அப்போ வந்து என்கிட்ட கேட்டாங்க, இல்லை சார், அப்போ வந்தோடனே ஒரு மாதிரி கேட்டாங்க, ஏன் கொடுத்துருக்கோம் ஏது அப்படின்னு ஒரு மாதிரி ஒருத்தர் வந்து கேட்டு போயிட்டார். என் முன்னாடி ஒரு ஈச்சர் நிற்குது, அவங்க வந்து வண்டியில் கழுவிட்டு இருக்காங்க. அந்த கிளாஸ் எல்லாம் கொசுவாக அதெல்லாம் அடிச்சிருக்கும், பூச்சியெல்லாம், அவங்க வந்து அதை கழுவிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னை வந்து கேட்டார், ஒரு இன்ஸ்பெக்டராக எஸ்ஐயான்னு சம்திங் தெரியல, அவர் வந்து என்கிட்ட கேட்டார். அவங்களாம் வீடியோலாம் எடுக்கவே கிடையாது.
கேட்டுட்டு இங்கே ஏன் படுத்துருக்கீங்க சார், என்னால் முடியல, கன்யூஸ் டிரைவு, இதோட 300 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டிட்டேன், கண்ணெல்லாம் பயங்கரமாக இருட்டிடுச்சு, ஸோ அதனால தான் அப்படின்னோடனே அப்போ தான் அவர் என்கிட்ட ஃபஸ்ட் டைம் சொல்கிறாரு, இந்த மாதிரிலாம் இங்கே இடத்துல ஸ்டே பண்ணாதீங்க. என்ன ரீசன்னா, ஏதாச்சும் ஒரு சம்பவம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒன்று நடந்தாலோ இல்லை யாரும் வழிப்பறி வந்தாங்களோ ஒன்றும் தெரியாது. நீங்கள் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இருக்குது, ஒரு 2 கிலோமீட்டர் தான் வரும், எப்படியாச்சும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அங்கே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை நல்லா நோட் பண்ணிக்கங்க. சொன்ன உடனே அவங்க நான் சரி ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் போன உடனே என்னென்னா, அவங்க வந்து சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் நான் வந்து பெட்ரோல் பங்க்குக்கு சேஃப்டியாக போயிட்டேன்னா, போய் வண்டியை நிப்பாட்டிட்டேன்னா, அதுக்கப்புறம் ஹெல்மெட்லாம் நான் கலட்டி அங்கே போய் அந்த திண்டு மாதிரி இருக்கும், அந்த திண்டில் நான் உட்கார்ற வரைக்கும் என்னை பார்த்துட்டு போனாங்க. அப்போ எந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாடு போலீஸ் ஒருத்தவங்களை காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வழியாக இது வந்துட்டு நான் எதுக்கு சொன்னேன்னா, உங்கள் அவேர்னஸ்க்காக மட்டுமே, யாரும் தவற நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா எனக்கு நடந்த பர்சனலில் பற்றி தான் நான் சொல்ல முடியும். வேறு ஒருத்தவங்களுக்கு நடந்ததை நான் சொல்லணும்னா நான் அந்த இடத்துல நேரில் இருக்கணும். அதனால தான் நான் சொன்னேன். ஸோ இந்த அளவுக்கு அங்கே இதே மாதிரி கேரளாலையும் கர்நாடகாலையும் எனக்கு சொன்னாங்க, உடனே வார்ன் பண்ணாங்க, அங்கேருந்து கிளம்புனேன். கொஞ்சம் தூரம் பின்னாடி வருவாங்க, என்னன்னா சேஃப்டியான டிஸ்டன்ஸ் வரைக்கும். இப்போ பெட்ரோல் பங்க்குள்ள நான் வண்டி விட்றேன் அப்படின்னா அவங்க அப்படி போயிடுவாங்க. ஆனால் நான் நின்றுட்டு ஹெல்மெட்லாம் கழட்டி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் இப்படி பார்த்துட்டு அவங்களை கை காமிச்சு ஒன்று தான் போனாங்க. ஸோ அவ்வளோ கேரிங்காக என்னை பார்த்துக்கிட்ட அந்த காவல்துறை நண்பருக்கு மிக்க நன்றி. அவரோட பேர் எனக்கு உண்மைக்கும் தெரியாது. ஏன்னா நைட் டைம் பார்க்குறோம், ஃபுல் டயர்டு, ஃபுல் ஃப்ளட்ஜு. ஸோ அதனால் என்ன அவங்கள பெருசாக அவங்களோட வீடியோவோ எதுவோ ஃபோட்டோவோ நான் இன்னும் எடுத்துக்கல, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு வழியாக நாம் வந்துட்டு இப்போ எங்கே வந்துட்டோம் அப்படின்னா, முருடேஸ்வர பக்கம் வந்துட்டோம். மேபி இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் சம்திங் தாங்க இருக்கும். பெரிய டோல் பக்கத்தில் பார்த்தீங்களா, நமக்கு இந்த இடத்துல தாங்க ரொம்ப பிடிச்சது. ஏன்னா டோல் நல்லா பெருசாக கொஞ்சம் அந்த பைக் போகிறதுலாம் வழியெலாம் வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்தது. நம்மளும் ஜங்கின்னு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி லாரி பஸ்ஸு அதெல்லாம் நின்றுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை இருந்தது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி டீயை குடிச்சே ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். டீயை குடிச்சு அப்படியே முருடேஸ்வர் வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸோட அந்த ஒரு டீ கடையில் டீ குடித்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி நிற்கும், அதுக்கப்புறம் தான் நிப்பாட்டியிருப்பேன். இது நீங்கள் என்றைக்குமே நோட் பண்ணிக்கிங்க. வெற்றிகரமாக நம்ம இப்போ எங்கே வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருடேஸ்வர் டெம்பிள். ஆக்சுவலி நம்ம இங்கே வரும்போது டைம் எத்தனை பார்த்தீங்கன்னா 12 ஆயிடுச்சு. கூகுள் மாதாஜி சொல்கிறத நம்பாதீங்க. அவ்வளோ நேரம் நான் ட்ரை பண்ணி வந்து தான் இந்த அழகை பார்த்துட்ருக்கேன். அப்படியே பார்த்துட்டு முன்னாடி இந்த சைடுலாம் நீங்கள் ரூம் எல்லாம் தேடி வந்தீங்களா, ரிஸ்க் ஜாஸ்தி. அதனால என்னைய பொறுத்தளவுக்கு இல்லாட்டி ரூம் புக் பண்ணிட்டு வந்துருக்கேன். ரொம்ப நல்லதுங்க. ஐயோ பெரிய தலைவலியா இருக்கு. நானும் அங்க இருந்து சுத்திக்கிட்டு இருக்கேன் ஒரு ரூமுக்காக. அப்புறம் கடைசியில எங்கேயுமே சிங்கிளுக்கு ரூம் கொடுக்க மாட்டாங்க. இதுக்காக நம்ம என்ன கமிட் ஆகி சுத்தி ஆகி ரூம் கேட்க முடியும்? என்னையா கான்செப்ட்? அதுவும் சரி, ஒரு நைட்டு இப்போ எத்தனை மணிக்கு? நான் 1 மணிக்கு என்னமோ செக்இன் ஆவேன். 1 மணிக்கு செக் அவுட். 12 ஹவர் தான் டைமு. இந்த 12 ஹவருக்கு எவ்வளோ கேட்குறாங்கன்னா 3000, 3500. அதுக்கு கீழே இருந்தால் கட்டுப்படி ஆகணும். ஒரே ஒருத்தர் பேசி அவன் கம்மியாக ஒரே ஒருத்தர் தான் கம்மியாக சொன்னார். அதுவும் வந்து 2000 பக்கம் வந்தது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கெல்லாம் வர்றீங்கன்னா முதல் விஷயம் இங்கே வந்து ரூம் புக் பண்ணிடுங்க. ரெண்டாவது, நீங்கள் சிங்கிளாக வர்றீங்க அப்படின்னா இங்கே ஒரு கான்செப்ட் இருக்குது. என்னென்னா வந்து நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிட்டு அங்கே உங்களுக்கு ரூம் கொடுப்பாங்களா, அவங்க வந்துட்டு உங்கள் வீட்டுக்கே யாருக்காச்சும் கால் பண்ண சொல்லுவாங்க. அவங்க கால் பண்ணி பேசினதுக்கப்புறம் தான் சிங்கிளுக்கெலாம் ரூம் கொடுப்பாங்க. இதை நீங்கள் மஸ்ட்டாக தெரிஞ்சு வச்சுக்கங்க. எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஆனால் நான் முன்னாடி ஒருத்தர் போனார், அவர்கிட்ட நான் பேசினேன். அப்போ வந்துட்டு அப்போ அந்த மாதிரி கான்செப்ட் இருந்தது, இப்போ அந்த மாதிரி இருக்கா இல்லையான்னு தெரியல அப்படின்னாங்க. ஆனால் இப்போ நான் போகும்போது அதெல்லாம் நடந்தது. ஸோ இது வந்து எங்கே நடக்கும்னா காசியில் நடக்கும். அது வந்து ஜீவாம்சம் தேவைப்படணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அங்கே போய் சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு அங்கே நடந்ததாக தான் தெரியும். ஆனால் நம்ம முருடேஸ்வர்லேயும் இந்த மாதிரி நடக்கும்லாம் எனக்கு தெரியல. ரொம்ப நேரமாக சுற்றி டயர்டாகி பரவாயில்ல, ரூம் எங்கே இருக்கணும்னா 10 கிலோமீட்டர் தாண்டிட்டாங்க. சரி, இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. என்னென்னா என்கிட்ட ஒருத்தங்களாம் கேட்டாங்க, ஒரு ரிசப்ஷன் இருக்குது, ரிசப்ஷன் கொஞ்சம் பெரிய ரிசப்ஷன், இங்கே வேணால் படுத்துக்குங்க, இங்கே வேணால் அவங்க பொருளெல்லாம் வச்சுக்குங்க, இதுக்கு வந்துட்டு ஒரு 1500 கொடுங்க அப்படின்னாங்க. அதே 1500 நான் தமிழ்நாட்டில் எடுத்திருந்தேன்னா ரேட்டு பயங்கரமாக நல்ல ரூமே எடுத்திருப்பேன். அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ இது வந்து என்னோட பர்சனல் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நீங்கள் மறக்காமல் முருடேஸ்வர் இங்கே மாதிரிலாம் நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் முன்னாடி ஒன்று ரூம் புக் பண்ணிடுங்க. சோலோவாக இருந்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு பகலில் போயிருங்க. ஏன்னா உங்களுக்கு ரூம் தேடுறக்கோ கிடைக்கிறக்கோ ஈஸியாக இருக்கும். நைட் டைம்லாம் பெரிய தலைவலியாக இருக்கும். பரவாயில்ல, வெற்றிகரமாக இங்கே வந்து நான் 2 நாள் இருக்கலாம்னு நினச்சேன். இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் நாளைக்கு தான் அதை பார்த்துட்டு சொல்லணும்.
நீங்கள் வந்து ஒரு ட்ராவல் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு அனுபவங்கள், அதெல்லாம் மறக்காமல் சேர்த்து வச்சுக்கோங்க. எனக்கு வந்து ரேட்டே ஜாஸ்தியாக தான் சொன்னாங்க. சரி மக்களே, இதை மாதிரி தான் இது நடந்தது. ஒரு வழியாக முருடேஸ்வர் டெம்பிள் வந்து நம்ம பார்த்துட்டு அப்படியே திரும்பி போயிட்டோம். நம்ம நாளைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இதோட ஃபுல் வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனலில் வரும். எப்படியே vlogs மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோர் ட்ராவல் அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. அதுவும் எப்படியே vlogsன்னு இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப், கமெண்ட், லைக் இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் கமெண்ட்லாம் பண்ணும்போது தான் எனக்கு இன்னும் ஆர்வமாக இருந்து நான் இன்னும் இதை மாதிரி ட்ராவல் கனெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்து மாட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோர் ட்ராவல் அப்டேட்ஸுக்கு எப்படி vlogs இருக்குது அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இதே மாதிரி நமக்கும் பெட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நல்லாயிருக்கு, ஜாலியாக அப்படியே உட்காந்துட்டு விளாண்டுருக்கு. இந்த பூனை கூட நானும் விளாண்டு கொஞ்சம் நல்லா டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த பூனை வந்து குட்டி பூனைங்க, இங்கே வருங்க. ஆனால் எவ்வளோ பெருசு இருக்குது, ஒரு வயசு கூட இந்த பூனைக்கு ஆகலைங்கிறாங்க. ஆனால் இங்கே வருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கா. இந்த பூனையை பார்த்துட்டு பூனை பிடிச்சிருந்தா மறக்காமல் நமக்கு லைக் பண்ணி எப்படி இருந்து பாட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா சூட்டிப்பான பையன், எங்கே வேணாலும் அப்படியே திரும்பி ஜாலியாக இருக்கான். இவன் கூட தான் விளாண்டுருக்கேன். ஸோ இந்த விளாக நான் இதோட பண்ணிக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல கடலில் மீட் பண்ணலாம். பை. ஒரு வழியாக அந்த கோயிலோட தூரத்துக்கு போகலாம். கூட்டமாக இருக்கு, உள்ள வரை கூட்டம். இங்கே பாருங்க, ஸ்பீட் போட்டிங் இருக்கீங்க. ஓகே ஒரு வழியாக வந்து சிவன் டெம்பிள் அந்த இதுக்கு வந்துட்டேன். அடியில் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடல் பக்கத்தில் சாப்பிட போகிறோங்க. இங்கே பாருங்க எல்லாம் வந்துட்டு டேபிள்ஸ் இதெல்லாம் இருக்கா. கடல் அலை பக்கத்தில் கோயில் பக்கத்தில் ஒட்டகம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஒட்டகத்து மேலே வீட்டு இருக்கோம் பாருங்க. அது சரி மறுபடியும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் ஒட்டகம் நம்ம போயிட்டு இருந்தோம். ஓகே திருப்பி நீங்கள்